நம்ம மாடி தோட்டத்தில் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடுவோம் இல்லைங்களா, அந்த ஓஸ் வந்துட்டு அங்கங்கே ஒரு மாதிரி ஓட்டை போட்டுட்டு தண்ணி வந்துட்டு லீக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு 2-3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேப்பு போட்டு ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 இடத்துல ரொம்பவே லீக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்துட்டு மாமா ஊர்லேருந்து வந்திருந்தப்ப அவர் வந்துட்டு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பரை போட்டு சுற்றி அதுக்கு மேலே சின்னதாக ஒரு நூல் மாதிரி போட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்டுட்டாரு. டேப்புமே பரவாயில்ல, ஓரளவுக்கு சுத்தமாக லீக் ஆகாமல் அந்த இடத்துல கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஆனால் அதே மாதிரி தான் இந்த பேப்பர் போட்டு சுற்றினார் இல்லையா, அந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட லீக் ஆகலைங்க. டேப்புக்குனா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இப்போ கொஞ்சம் கூட லீக் ஆகலை, தண்ணியுமே வேஸ்ட் ஆகலை. நான் லீக் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகுங்க. மாடி ஃபுல்லாக தண்ணியாக போயிட்டு வேஸ்ட் ஆகும். இந்த ஓஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க கடையில் வாங்கும்போது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது சீக்கிரமா மிஞ்சி போனால் 1 வருஷம் கூட லைஃப் வரல, போயிடுச்சு. வேறு ஓஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இப்போ இருக்குது. காலையிலே குரங்கு வந்துட்டு ரொம்ப அமக்கலம் பண்ணிடுச்சுங்க இன்றைக்கி. ஆனால் செடி எதுவும் பண்ணலை, இருந்தாலும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி ஓடி விளையாடிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு போச்சு கொஞ்ச நேரம். இந்த மாதிரி லீக் ஆகிற ஓஸுக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டேப்பு போட்டு சுற்றி யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த மாதிரி பேப்பர் போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டு யூஸ் பண்ணலாம். இந்த ஐடியா பரவாயில்லன்னு தோணுது.